ஓனர் சமையல் அறைக்கு உங்களை வரவேற்கின்றோம். வாங்க, இன்னைக்கு 1 கிலோ மட்டன் வச்சு மட்டன் நிஹாரி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செய்து காமிக்க போறேன். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 150 கிராம் கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இது கடுகு எண்ணெயில தான் செய்யணும், அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். கடுகு எண்ணெயில ஏதாவது சமைக்கும் போது அந்த எண்ணெயை நல்லா சூடாக்கி நல்லா தீய வைக்கணும். அது அப்பதான் அதுல ஒரு கசப்பு தன்மை ஒன்று இருக்கும், அது அப்பதான் போகும். இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல அந்த எண்ணெயை கடுகு எண்ணெய் நம்ம சமைக்கலாம். பாருங்க, பூண்டை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி தண்ணி கலந்து வச்சிருக்கேன் இதுல. ஸோ தட் அந்த எண்ணெயில நம்ம ஊற்றி அந்த எண்ணெயை அந்த கசப்பு தன்மையை எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி செய்யும் போது க்ளோஸ் பண்ணி செய்யுங்க, ஏன்னா மேல தெரிக்கும். இது அந்த ஆயில் மொபைலில் தெரிச்சதால என்னால் உங்களுக்கு வீடியோ காமிக்க முடியல. பாருங்க, புகை அடங்கிடுச்சு. இப்போ அதில் உள்ள கசப்பு தன்மை போயிட்டு இருக்கும். நெய்யை விட கடுகு எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் என்னென்னா அதில் உள்ள ஷார்ப்னஸ் நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த கண்டிஷன்ல பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு மராட்டி மொட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 லவங்கம் சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ 200 கிராம் வெங்காயம் இது போல ஸ்லைஸ் பண்ணிருக்கு, இதை எடுத்துக்கிறேன். ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. 1 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மட்டனுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் இப்போதைக்கு சேருங்க. மட்டனை வெங்காயத்தோட நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 5-6 நிமிஷம் வறுத்துக்கலாம். நான் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். மீன்ஸ் இது மட்டன் எடுக்கலைங்க. இது நம்ம குர்பானி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த ஆட்டுடைய கறி. இது நல்ல வெயிட்டான ஆடுங்க. அது ஒரு 25 kg இருந்தது. நல்ல கொழுப்பு நிறைஞ்சு நல்ல ஜூஸியாகவும் இருந்ததுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல் எடுத்துட்டோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க தண்ணி. ஏன்னா ரொம்ப பொறுமையாக இதை வேக வைக்கணும் மட்டனை. அட்லீஸ்ட் ஒரு 40-45 மினிட்ஸ் வேகணும்.
ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம மட்டன் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கோம். மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி, தனியாத்தூள் ஒரு கரண்டி, காஷ்மீர் மிளகாய் அரை கரண்டி, ஒரு 100 ml தயிர். இதை நல்ல தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க, அப்படியே ஊற்றாதீங்க. ஊற்றுனீங்கன்னா தயிர் வந்து திரிஞ்சிடும். இதில் நம்ம தக்காளி சேர்க்கலை, புளிப்புக்காக தயிர் மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுலேருந்து இந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த மட்டன் நிஹாரியை வந்து ரொம்ப பொறுமையாக சமைக்கணுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். மிளகு தூள் வந்து ஒரு சின்ன தேக்கரண்டி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் வந்து தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. ஒரு அரை கரண்டி சீரகம் எடுத்துக்கலாம். மிளகு ஒரு 25 நம்பர் எடுத்துக்கலாம். பட்டை ஒரு சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 லவங்கம் எடுத்துக்கலாம். மராட்டி மொட்டு ஒரு 2 எடுத்துக்கலாம். பெரிய ஏலக்காய் ஒன்று எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் ஒரு சின்ன துண்டு ஒன்று எடுத்துக்கலாங்க. கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஜாதி பத்திரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கலாங்க, ஒரு 2-3 கிராம் வர்ற மாதிரி. இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு கையில் வந்து வறுக்கணும். கையிலேயே வந்து தொட்டா சூடு படக்கூடாது, அந்த மாதிரி வறுத்துக்குங்க. ரொம்ப வறுத்துடாதீங்க, ஏன்னா அதனுடைய அரோமா, அதனுடைய ஸ்மெல் வந்து போயிடும். லேசாக கொஞ்சம் வறுத்தா போதும், ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அந்த ஹீட்டை இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க நம்ம. ஆஹா, என்ன ஸ்மெல் இருக்கு பாருங்க. இந்த மசாலாவை வந்து நம்ம நல்லா நிறைய அரைச்சி வச்சுட்டு ஒரு 5-6 மாதம் நல்லா டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா, அந்த ஸ்மெல் போகாமல் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த கிரேவியில் வேணாலும் இதை சேர்த்துக்கலாங்க. நல்ல ஸ்மெல் வருது, ரொம்ப அருமையான ஒரு ஸ்மெல் வருது. ஏன்னா இதில் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த ஒரு அரோமா வந்து நல்ல அருமையாக வருது. இப்போ இதை அரைச்சிக்குவோம். சேம் பேன் சூடான பிறகு ஒரு 50 ml நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி சேர்க்குறேன். சேர்த்து இதை லேசாக கொஞ்சமாக வறுத்துக்கலாம் திருப்பி. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மட்டன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இது ரொம்ப டைம் எடுக்குங்க சமைக்கிறதுக்கு. எவ்வளோ டைம்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது எடுக்கும். நீங்கள் 11 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 1 மணிக்கு வந்து சமைச்சு முடிக்க முடியும். பட் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பிரியாணியெல்லாம் இதுக்கிட்ட தோத்துடும். பாருங்கள், ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, பிரியாணியெல்லாம் இதுக்கிட்ட ஃபெயில் ஆகிடுங்க. வீடு ஃபுல்லாக நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இது. நம்ம மிளகும் கார்ன்ஃப்ளவரும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம நல்லா தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதில் கன்சிஸ்டன்சிக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் நல்ல கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வருங்க. அது இல்லாமல் வந்து நம்ம ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இது சமைக்கிறதால இது நல்லா திக்காகும். அதனால் கண்டிப்பாக தண்ணி நம்ம இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணுங்க. பாருங்கள், இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து இது மாதிரி வரணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம மட்டன் கிரேவி பண்ணலை, நிஹாரி பண்ணுறோம். நிஹாரிக்கு மீன்ஸ் வந்து விடியலுங்க, காலையில் விடியலுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இதனுடைய வேர்டு வந்து உருது வேர்டு இது நிஹாரின்றது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இப்போ நம்ம தண்ணி கலந்துட்டு உப்பு செக் பண்ணோம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கம்மியாக தான் உப்பு சேர்த்துருந்தோம். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதில் ஒரு கலர் ஒன்று வரும், அந்த அது தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ நம்ம மட்டன் நிஹார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், இப்போ இந்த கலர் வந்துருக்கு இல்லையா, இதை தனியாக நம்ம வந்து பிரித்து எடுக்கணுங்க. லேசாக கலக்கிறதுக்கு முன்னாடி பிரித்து எடுத்துருங்க. இதை கலந்துடாதீங்க, லேசாக பிரித்து எடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய மட்டன் நிஹார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது இந்த மட்டன் நிஹார் வந்து சப்பாத்தியோட, பரோட்டாவோட, இடியாப்பம், இட்லி, இது மாதிரி மார்னிங் டிஷ்ஷஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வெரைட்டிஸில் நம்ம வந்து சாப்பிடலாங்க கலந்து. நம்ம இப்போ செய்தது வந்து ரைஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம செய்து உங்களுக்கு காண்பிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.
நம்ம அந்த கலர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கலர் வந்து மேலே லேசாக ஊற்றிக்கலாம். மேலே கொத்தமல்லி கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பரோட்டாவோட சாப்பிட்லாங்க. இது ரொம்ப பரோட்டாவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வியூவர்ஸ், இதே போல் மீண்டும் புதிய முயற்சிகளோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.